அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஒரு மாணவரால் டவுட்டாக கேட்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. Y எனும் அணுவின் திணிவு கார்பன் 612 அணுத்திணிவை போல் 12 மடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிள்ளைகள் கவனிங்க, இப்போ நான் எக்ஸாம்பிள் கார்பன் 612 அணு ஒன்றின் திணிவு நான் எக்ஸ் என கருதினால் அவங்க சொல்கிற அந்த வைர அணுத்திணிவு என்னவாக இருக்கும்? 12x ஆக இருக்கும். 12 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தானே பிள்ளைகள். அப்போ 12 மடங்காக இருக்கும். ஓகே, அப்போ இதை நான் பிரதியிடுவதன் மூலம் விடையை கண்டுடலாம். இப்போ அந்த வைரஸ் சாரணை திணிவு என்னென்று தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ சாரணை திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு. இப்போ மூலக அணு ஒன்றின் திணிவை நான் 12x என்று கருதினால் 1/12 தர கார்பன் 612 அணு ஒன்றின் திணிவு என்ன பிள்ளைகள்? எக்ஸ். அப்போ என்ன செய்யலாம்? இந்த எக்ஸையும் என சுருக்கலாம். இங்கே வகுக்கிற இந்த 12 மேலே போயிட்டு என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? பெருக்கும். ஆகவே என்ன செய்யலாம்? இந்த இடத்துல 12 தர 12, அதாவது 144 அப்படின்னு ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். 144 சாரணு திணிவாக கிடைக்க போகுது. அப்போ 144 அப்படின்னு சொன்னால் இந்த 4வது ஆன்சர் எங்களுக்கு விடையாக கிடைக்க போகுது. ஓகே, இது ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி பிள்ளைகள். இது விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் எடுக்க இல்லை பிள்ளைகள். அது பிள்ளைகள் ஏதும் டவுட் கேட்டால் நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. சில நேரம் உங்களுக்கு பேப்பர் எதுவும் செஞ்சு விடுவோம். அதை தாண்டி பிள்ளைகள் ஓலவல் மாணவர்களுக்கும் தரம் 10 மாணவர்களுக்கும் ஆன்லைன் ஊடாக மெட்ஸ் வகுப்புகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். 2 டீச்சர்ஸ் உங்களுக்கு இதுக்கான ஒரு கைடாக இருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்குது ஓலவல் மாணவர்களுக்கு. ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களோட ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகே பிள்ளைகள், இந்த வீடியோ உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோ தொடர்ச்சியாக வரணுமாக இருந்தால் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். ஓகே.